ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காவ்யாஸ் கலட்டை. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், சால்ட், ரெட் சில்லி பவுடர், சீரக பவுடர், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். சிக்கன் வாஷ் பண்ணி கடாயில் ஆயிலெல்லாம் எதுவும் விட வேணாங்க. விடாமையே வெறும் சிக்கன் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. ரெட் சில்லி பவுடரும் சீரக பவுடரும் எங்களை இல்லை, அதனால் நாங்கள் கடையில் பேக்கெட் வாங்கிட்டோம். உங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் லைட்டாக வெந்து வர என்ன செய்யணும்னா, கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இல்லைனா கீழக்கிறது வெந்துடும், மேலேக்கிறது வேகாது. இது மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பூண்டும் தனியாக ரெடி பண்ணணும், இஞ்சியும் தனியாக ரெடி பண்ணணுங்க. தெரிதுங்களை தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. பூண்டு தோல் எடுத்துகிட்டு தனியாக நசுக்கி வச்சுக்கணும். இஞ்சியும் தனியாக தோல் எடுத்து நசுக்கி வச்சுக்கணும். ஒன்று பாதிமாக தாங்க நசுக்கணும், ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி செய்யக்கூடாது. நாங்கள் 1/2 hour சிக்கன் கழுவி ட்ரை பண்ணியும் கூட எங்களுக்கு தண்ணி வருது பாருங்கள். தண்ணி அது மாதிரி வந்ததுன்னா ஒரு சின்ன கரண்டியை வச்சு தண்ணி எடுத்துடலாங்க. வெந்து வர கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுங்க சிக்கன். இதை பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருந்த சிக்கனுக்கும் இப்போ இருக்கிற சிக்கனுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. மீடியமான பீஸாகவே போடுங்க, ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். ஏன்னா நம்ம கிண்ட அது என்ன ஆகுனா ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும் சிக்கன். நாங்கள் தண்ணி அவ்வளோ நேரம் எடுத்து அவ்வளோ தண்ணி இருந்ததுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா, ஆயில் விட்டுக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் இருந்தால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அது இருந்தால் நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தாங்க தேவைப்படும். ஒரு 150 கிராம் ஆயில் தேவைப்படும். இதுக்கு ஆயில் விட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அது நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாவும் போட்டுக்குங்க. வரமிளகா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த சிக்கன் செய்ய ஒரு 1/2 hour டைம் தேவைப்படுங்க. 1/2 hour இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்த உடனே கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டு நல்லா என்ன செய்யுங்க, கிண்டி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் மெதுவாக கிண்டி விட்டுக்குங்க. கிண்டினதுக்கப்புறம் கலர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன், நல்லா இருக்குது. இது என்ன ஆகட்டும்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க. எப்போவுமே சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா, இல்லை சால்னா இது மாதிரியே செஞ்சு கொடுக்குறீங்களா? இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்சுக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. 1 பாதிமாக தாங்க நசுக்கி வச்சுருக்கேன், நான் பேஸ்ட்டாக செய்யலை. அம்மி இருந்தால் அம்மியில் நசுக்கி வச்சுங்க. இஞ்சி போட்டுட்டு நம்ம என்ன செய்யலான்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, பார்க்க சொல்ல சாப்பிடணுன்ற போல் இருக்குங்க. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆயில் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் ஆயில் தாங்க கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது நம்ம தண்ணி எதுவுமே கிடையாது. அந்த 150 கிராம் ஆயில் விடுறாங்க இல்லைங்களா, அதிலே தாங்க வரும். அடியும் பிடிக்காமல் இருக்கணும், அதுவும் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக தாங்க அவ்வளோ ஆயில் விட்டுக்கிறோம். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம். இப்போ லைட்டாக வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துங்க, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கல் உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு சீரகத்தூள் பவுடர் சேர்த்துக்குங்க. நாங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 1 பேக்கெட் சேர்ப்போங்க. உங்களுக்கு எப்படி தேவைன்னா பார்த்து சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா மசாலா ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு மேலே கீழே சிக்கனை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு வந்துடுச்சுங்க சிக்கன். கலர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது சிக்கன்.
ரெட் சில்லி பவுடர்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துச்சுங்க. எங்கள் பசங்களாம் லெக் பீஸ் கேட்பாங்கன்றதாங்க நாங்கள் லெக் பீஸ் போட்டிருக்கோம். அதனால் பீஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துச்சு. கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நம்ம தோல் எடுத்து நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் தான் நம்மளுக்கு தெரியுங்க. நீங்கள் அந்த சீரகத்தூள் பவுடர், இந்த பூண்டு சேர்த்தாவே வாசம் நல்லாயிருக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது தேவையான பொருள்னு பார்த்தாவே அவ்வளோதாங்க. பூண்டு, சீரகத்தூள் பவுடர், இஞ்சி, 2 வரமிளகா, ரெட் சில்லி பவுடர், சீரக பவுடர், அவ்வளோதாங்க. இது பாருங்கள், பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கலர் வேறு லெவலில் இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்து வந்துச்சுங்க. தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட் தெரியுதா? நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிக்கன் எப்படி இருந்தது, இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.